ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் ஒரு வசனத்தை சொல்ல போகிறேன். அந்த வசனம் என்னன்னு பார்க்கலாமா? உபாகமம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். உபாகமம் 28 8ஆம் வசனம் என்ன கூறுகிறது? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று கூறப்பட்டுள்ளது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பாராம். இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, அதாவது உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாக இருக்கும் படிக்கு அவர் சதத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதாவது நான் உனக்கு விதிக்கிற, ஆண்டவர் நமக்கு விதிக்கிற அவருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். முதல் பாயிண்ட். இரண்டாவது, அவர் சதத்துக்கு நாம் உண்மையாய் செவியை கொடுக்க வேண்டும், அதாவது உண்மையாய் செவி கொடுக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அவருடைய கட்டளையெல்லாம் நாம் செய்வதற்கு நாம் கவனமாக இருக்கும் பொழுதும் அவருடைய சத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுதும் அவர் என்ன செய்வாராம்? கர்த்தர் நம்மை பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் மேன்மையாக வைப்பார் என்று. இரண்டாம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்துக்கு செவி கொடுக்கும் பொழுது என்ன ஆகுமாம்? இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து சேரும் என்று. அதாவது உன்மேல் வந்து பலிக்கும். ஆண்டுடைய சத்துக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? செவி கொடுக்க வேண்டும். செவி கொடுக்கும் பொழுது தான் என்ன பண்ணப்படும்? ஆண்டவர் சொல்லுகிற ஆசீர்வாதங்கள், அதாவது அந்த அதிகாரத்தில் வந்து உபாகம் 28ஆம் அதிகாரத்தில் 3ஆம் அதிகாரத்திலேருந்து அதோடைய ஆசீர்வாதங்கள் பற்றிலாம் குறிப்பிட்டுள்ளது. என்னென்ன ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படிங்கிறதெல்லாம் அதை நீங்கள் அப்படியே ஒன் பை ஒன்னாக வாசித்து பாருங்கள். வாசித்து பார்க்கும் பொழுது அதில் வந்து 8வது வசனத்திலே தான் நம்ம என்ன பார்க்கிறோம்? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார் என்று. நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் குறிப்பிடுகிறார். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், எல்லாம், அதாவது வருகையிலும் போகையிலும் அப்படின்னு உன் மாடுகள், ஆடு மாடுகள், மந்தைகளாகிய மிருகஜீவங்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்படும். அப்படி நிறைய ஆசீர்வாதங்கள் வந்து 3ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். இந்த ஆசீர்வாதங்கள் நமக்கு எப்பொழுது கொடுக்கப்படுமாம்? நாம் ஆண்டோடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது, அதாவது அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய சத்தத்துக்கு நாம் நம்முடைய செவியை நாம் சாய்க்க வேண்டும். அவருடைய கட்டளைகளின்படி நாம் செய்ய பிரியமாக இருக்க வேண்டும், கவனமாக இருக்க வேண்டும். நம்மளில் நிறைய பேர் வந்து எல்லாருக்குமே நமக்கு வந்து தெரியும் ஆண்டவர் என்ன கட்டளைகள் கொடுத்துருக்காரு. 10 கட்டளைகள் எல்லாருமே அறிந்தது தான். ஆனால் நிறைய பேர் வந்து அதில் அந்த கட்டளைகளை வந்து கடைபிடிக்காமலே இருக்கிறோம். ஏனோ தான்னு விட்டுருவாங்க. தேவ பயம் வந்து நமக்கு எப்போவுமே வேண்டும். தேவ பயம் வந்து நம்மக்கிட்ட இருந்தாச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? கண்டிப்பாக தேவனுடைய கட்டளைகளுக்கு நம்ம கீழ்ப்படிவோம். தேவனுடைய பயம்தான் என்ன செய்யும்? நமக்கு ஞானத்தை தரும் என்று வேதம் கூறுகிறது. அப்போ நம்ம உலகத்தில் வந்து நம்ம ஞானத்தை கொண்டு வரலாம். ஆண்டவர்கிட்ட இருந்து நம்மளை ஆண்டவர் தான் படைச்சிருக்காரு. ஆண்டவர்கிட்ட இருந்து நமக்கு ஞானம் வேணும். நம்ம உலகத்தில் வாழணும் அப்படின்னா தேவன் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மளை படைச்சிருக்கிறாருங்கிற பயம் வேணும். அப்படி நம்ம பயப்படும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு ஞானத்தை தருவார். அந்த பயம் இருந்தால் நம்ம என்ன செய்வோம்? நம்ம ஆண்டவர் அறிவோம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போம், அவருடைய வேத வசனத்தை நம்ம தியானிப்போம், அவருடைய வசனங்கள் என்னென்னு கவனிப்போம், அவர் என்ன கட்டளைகள் கொடுத்துருக்கிறார், அவருக்கு பிரியமாய் நடக்கிற வழிகள் என்னென்ன, அவர் என்ன சொல்லியிருக்கிறார் வேதத்தில் அப்படின்லாம் நாம் வந்து அறிகிறதுக்கு காரணம் என்ன தான்? தேவனுக்கு பயப்படுகிற பயம். அந்த ஒரு பயம், அதாவது அது வந்து ஒரு பயம்னு சொல்லும் பொழுது மரியாதைக்குரிய ஒரு அன்பான ஒரு பயம். அதாவது தேவன் மேல் வைக்கும் ஒரு பயம். எப்படி? அன்புள்ள ஒரு பயம். தேவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு மரியாதை தான் என்னது? பயம். அப்படி நாம் அவருக்கு பிரியமாய் வாழும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? கீழே சொல்லப்படுகிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவேறும் என்று ஆண்டவர் நமக்கு குறிப்பிட்டுள்ளார். இன்றைக்கி நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்மளில் எத்தனை பேர் வந்து கட்டளைகளை கடைப்பிடிக்கிறோம்? கட்டளைகளை கடைப்பிடிக்காமல் நிறைய நாட்கள் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்? ஆண்டவர் என்ன கட்டளைகளை கொடுத்துருக்கிறாரோ அதை நம்ம டெய்லியும் நம்ம அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒவ்வொன்றாக கடைபிடிப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த கட்டளையின்படிலாம் நாம் செய்யும் பொழுது, நம் கட்டளைகளை கடைபிடித்து தேவனுக்கு பிரியமாய் வாழும் பொழுது, தேவனிடம் ஜெபிக்கும் பொழுது தான் ஆண்டவர் என்ன செய்வார்? தேவன் இறங்கி வருவார். தேவன் நம்முடைய சத்தத்துக்கு அவர் செவி கொடுப்பார். நாம் அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழும் பொழுது நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு என்ன செய்யப்படும்? கண்டிப்பாய் பதில் உண்டு. வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று வேதம் கூறுகிறது. அதாவது வேதத்தை கேளாதபடி, தேவனுடைய வேதத்தில் உள்ள வார்த்தைகளை கேளாதபடிக்கு நாம் வந்து நம்ம மனம் போன போக்கே நம்ம வந்து வாழலாம் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த ஜெபம் எப்படிப்பட்டது? அருவருப்பானது, தேவனுடைய பார்வையில் அருவருப்பானது என்று. நாம் வந்து உண்மையாக ஆண்டவரை நம்பினோன்னா, ஆண்டவர் மேலே அன்பாக இருந்தோன்னா அவருடைய கட்டளைகளுக்கு கண்டிப்பாக கீழ்ப்படிவோம். அப்படி நாம்
அவரை நம்பி அவர் மேல் நம்பிக்கை வச்சு நம்மளுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நாம் போய் இருந்து நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் என்ன செய்வார்? ஆண்டவர் இறங்கி வருவார். அதாவது ஆண்டவருக்கு பிரியமாக இருக்கும். ஆண்டவர் நம்ம பக்கம் திரும்புவார். அவர் நம்ம ஜெபிப்பதற்கு முன்பாகவே நம்மளுடைய தேவைகள் எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும் என்று கூறியுள்ளார். அதனால் ஆண்டவர் என்ன செய்வார்? அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் என்று கூறியுள்ளார். நம்மள நிறைய பேர் ஜெபிச்சிருக்கலாம். நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதமே இல்லையே, நம்ம ஜெபிச்ச பிறகு நமக்கு பதில் கிடைக்கல அப்படின்னு நம்ம நிறைய நாள் இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நிச்சயமாய் வரும், தாமதிக்காது. தாமதித்தாலும் ஆண்டவர் என்ன செய்வார்? நிச்சயமாக அதை கொண்டு வருவார் என்று தான் வேதத்தில் குறிப்பிடுகிறார். நாம் அதுக்காக காத்திருக்க வேண்டும். காத்திருந்து நாம் கட்டளையின்படி நம்ம வாழ்கிறோமே அப்படி நம்ம சொல்லுவோம். ஆனால் ஆண்டவருக்கு ஒரு டைம் வரும். அப்படி அவ்வளவு நாள் நாமளும் காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்வார்? நமக்கு அவர் சொல்லிய, அவர் திட்டம் பண்ணின ஆசீர்வாதங்கள் எல்லாவற்றையும் நமக்கு கொண்டு வருவார். அதான் ஆண்டவர் என்ன குறிப்பிடுகிறார்? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பாராம். அதாவது என்ன செய்ய வேண்டுமோ அவருடைய கட்டளையின்படி நாம் நடக்க வேண்டும். அவருடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும் என்று வேதம் கூறுகிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடங்க, அவருடைய கட்டளையின்படி செய்யுங்க. ஆண்டவருக்கு உண்மையாக செவி கொடுங்க, ஆண்டவரை பின்பற்றுங்க, அவருடைய கட்டளைகளை நம்புங்க, அதன்படி வாழ்வதற்கு முயலுங்க. அப்பொழுது ஆண்டவர் நம்ம என்ன செய்வார்? சகல ஜாதிகளிலும் நம்மை மேன்மையாக வைப்பார் என்று வேதத்திலே குறிப்பிடுகிறார். அது மட்டும் அல்லாமல் ஆண்டவர் என்ன செய்வார்? உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிற இந்த தேசம், நம்ம இப்போ வாழ்கிற தேசத்தில் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டவர் கூறுகிறார். காட் பிளஸ் யூ.